பேச்சிலே அகப்படுத்தும்படி. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே அகப்படுத்தும்படி பரிசேயர் யோசனை பண்ணுகிறார்கள். தங்களுடைய வேத ஞானத்தினால் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வேத ஞானத்தையும் அவருடைய சாதுரியத்தையும் கண்டு அவரை வேறு ஏதாவது ஒரு கண்ணியில் சிக்க வைக்கலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். ஒருவர் எவ்வளவுதான் ஞானம் உள்ளவராக இருந்தாலும், வேலைகளில் சுறுசுறுப்பாக இருந்தாலும், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறவராக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், இவர் கூட சில சமயங்களில் தன்னுடைய நாவின் கட்டுப்பாட்டை இழந்து எதையாவது பேசிவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் இதுபோன்ற சூழ்நிலை அவருக்கு வராதா என்று எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய பேச்சினால் அவரை தங்கள் கண்ணியில் அகப்படுத்தலாம் என்று பரிசேயர் தங்களுக்குள் யோசனை பண்ணுகிறார்கள். யோசனை பண்ணாமல் செய்யும் பாவமும் மோசமானதாக இருக்கும். ஒரு பாவத்தை யோசனை பண்ணி திட்டமிட்டு செய்யும் போது அந்த பாவம் மிகவும் மோசமானதாக இருக்கும். பரிசேயர்கள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். துன்மார்க்க சிந்தனையும் துன்மார்க்க யோசனையும் இவர்களுடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிறது. தங்கள் உள்ளத்தில் உள்ள துன்மார்க்க சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவருடைய பேச்சிலே அகப்படுத்தும்படி முயற்சி பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர். தம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அப்படியே பேசிவிடுவார். இயேசு கிறிஸ்துவின் கள்ளம் கபடமற்ற பேச்சை பரிசேயர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஒருவரை அவருடைய பேச்சினாலே பிடிப்பது சாத்தானுடைய பல தந்திரங்களில் ஒன்று. வார்த்தைக்கு தவறாக வியாக்கியானம் கூறுவது, சத்தியத்தை தவறாக புரிந்து கொள்வது ஆகியவையெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்றும் அவரை பழிவாங்க வேண்டும் என்றும் முயற்சி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சட்டத்தின் பிரகாரமாக சந்தித்து அவரை அழிக்க வேண்டும் அல்லது அவரை பலாத்காரமாக அழித்து போட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். சட்டத்தினால் இயேசு கிறிஸ்துவை அழிக்க முடியவில்லை. அரசாங்க காரியங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடுபாடு இல்லை. அவரை அரசாங்கம் சம்பந்தமான கொள்கைகளில் ஈடுபடுத்தினால்தான் இயேசுவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண முடியும் என்று பரிசேயர் யோசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்களால் பலாத்காரமாகவும் அழிக்க முடியவில்லை. ஏனெனில் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள். ஜனங்களால் போற்றப்படும் தீர்க்கதரிசியை அழித்துவிட்டால் ஜனங்கள் பரிசேயருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். பரிசேயர்களால் ஜனங்களை இயேசுவுக்கு எதிராக திருப்ப முடியவில்லை. யூத மார்க்கத்தின் பிரகாரமாகவோ நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ திரளான ஜனங்கள் மூலமாகவோ ரோம பேரரசின் நீதிபதிகள் மூலமாகவோ அவர்களால் இயேசு கிறிஸ்துவை அழிக்க முடியவில்லை. வேறு ஏதாவது ஒரு வழியில் இயேசுவை அழிக்க வேண்டும் என்று பரிசேயர்கள் யோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பேச்சிலே அவரை அகப்படுத்தலாம் என்று யோசனை பண்ணுகிறார்கள்.